28வது ஸ்லோகம். சஹ வஞ்சிதஹ பதா ஆத்மத்ருக் கிருச்ரேண மஹதா புவி லப்த்வா அபவர்க்யம் மானுஷ்யம் விஷயேஷு விஷஜ்ஜதே சவஞ்சிதோ பதாத்மத்ருக் கிருச்ரேண மஹதா புவி லப்த்வா அபவர்க்யம் மானுஷ்யம் விஷயேஷு விஷஜ்ஜதே. ஜென்ம ஜென்மாந்தரங்களா செஞ்சிருக்கிற சுகிருதத்தாலேயாக்கும் புனிதமான மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் மோட்ச பிராப்திக்கு உதகற ஹெல்ப் பண்ணுற விஷயங்களை செய்யறதுக்கு தயக்கம் வருது அப்படின்னு நினைக்கா. அப்படி இருக்கிற மனுஷன் ஆத்ம துரோகியும் ஏமாற்றப்பட்டவனுமாக்கும். மோட்ச பிராப்திக்கு சிரமிக்காத்த முயற்சி பண்ணாத்த மனுஷன் அவனோடு மனுஷ ஜென்மத்தைய பாழாக்கி களையறான் அப்படின்னு தேவஸ்திரீகள் சொல்றா. புழுவாயிட்டும் பூச்சியாயிட்டும் அசுரர்களாயிட்டும் தேவர்களாயிட்டும் மரங்களாயிட்டும் செடி கொடிகளாயிட்டும் இப்படின்னு எத்தனையோ ஜென்மம் கிடைச்சிட்டு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற மனுஷ ஜென்மம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த மனுஷ ஜென்மத்தை பாழாக்கி களையறது புத்தி இல்லாத காரணத்தாலேயாக்கும். மனுஷ ஜென்மத்துக்கு எதனாலேயாக்கும் அந்த அளவுக்கு சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது, மனுஷ சரீரம் அப்படிங்கிறத ஒரு வாகனமாயிட்டு உபயோகிச்சு அந்த மனுஷ சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவனை பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம பதவியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மனுஷாலால மட்டும்தான் சாதிக்கும். மனுஷ சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவனை லட்சியஸ்தானமா இருக்கிற ஜென்ம லட்சியஸ்தானமா இருக்கிற மோட்சத்துல எத்திக்கிறதுக்கு இந்த சரீரத்தை வாகனமாயிட்டு உபயோகிக்கிறதுக்கு மனுஷாளுக்கு சாதிக்கும். அதனால மனுஷ ஜென்மம் சிரேஷ்டம். எத்தனையோ பூர்வ ஜென்ம சுகிருதத்தாலேயாக்கும் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. கிடைச்ச மனுஷ ஜென்மம் ரொம்ப ஜாஸ்தியா சிரமப்பட்டுட்டு கிடைச்ச மனுஷ ஜென்மம். எத்தனையோ ஜென்மாந்தரங்களா கிடைச்ச புண்ணியங்களால அந்த புண்ணியங்களை சேர்த்தி வச்சுட்டு கிடைச்சதாக்கும் இந்த மனுஷ ஜென்மம். மகதா பெரிய கிருச்ரேண கிளேசங்களால சிரமங்களால ஜென்மாந்தரங்களாயிட்டு பல ஜென்மங்கள் எடுத்து சிரமப்பட்டு புவி இந்த பூமியில ஆபவர்க்யம் மோட்சம் கிடைக்கிறதுக்கு சாத்தியதை இருக்கிற மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டு விஷயேஷு பிரகிருதி விஷயங்களில விஷஜ்ஜதே அட்டாச்மெண்ட் ஆயிட்டு ஆராக்குமோ இருக்கா. சஹா அப்படி பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் இருக்கிற மனுஷன் ஆத்மத்ருக் ஆத்ம துரோகியாக்கும், தனக்கு தானே சத்ருவாக்கும் அவன்.
வஞ்சிதஹா, மாயாசக்தியால அவன் ஏமாற்றப்பட்டிருக்கான். பதா, கஷ்டம்தான் இது. இப்படி இருக்கிறவாளோடு மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சஹ வஞ்சிதஹா பத ஆத்மத்ருக் கிருச்ரேண மகதா புவி லப்த்வா ஆபவர்க்யம் மானுஷ்யம் விஷயேஷு விசஜ்ஜதே. சவஞ்சிதோ பதாத்மத்ருக் கிருச்ரேண மகதா புவி லப்த்வா ஆபவர்க்யம் மானுஷ்யம் விஷயேஷு விசஜ்ஜதே. 29வது ஸ்லோகத்திலிருந்து மைத்ரேயர் சொல்றார். அதனால மைத்ரேய உவாச்சா. 29வது ஸ்லோகம். ஸ்துவதீஷு அமரஸ்திரீஷு பதிலோகம் கதா வதூஹு யம் வா ஆத்மவிதாம் துர்யஹ வைன்யஹ பிராப அச்சுத ஆசயஹ. ஸ்துவதீஷ்வமரஸ்திரீஷு பதிலோகம் கதாவது யம் வா ஆத்மவிதாம் துர்யோ வைன்ய பிராபாச்சுதாசய. மைத்ரேயர் சொன்னார், இப்படியாக தேவஸ்திரீகள் ஸ்துதிச்சுன்னு இருக்கிற அதே நேரத்துல ஆத்மஞானிகளில சிரேஷ்டனான பிருது பத்னியோடு கூடிட்டு விஷ்ணு பதத்தை பிராபிச்சார். அமர ஸ்திரீஷு தேவஸ்திரீகள், ஸ்துவதீஷு இப்படி பிருதுவோடு தர்மபத்னியான அர்ச்சிச ஸ்துதிச்சுன்னு இருக்கிற அதே நேரத்தில் அச்சுத ஆசையா பகவான் ஸ்ரீஹரியில ஹிருதயம் சமர்ப்பிச்ச ஆத்மவிதாம் துர்யஹா ஆத்மஞானிகளில சிரேஷ்டனான வைன்யஹா வேனபுத்திரனான பிருது யம் வா பிராபா ஏதொரு லோகத்தை அந்த விஷ்ணு பதத்தை பிராபிச்சாரோ பதிலோகம் கணவர் பிராபிச்ச அதே விஷ்ணு பதத்தை வதூஹு கதா மனைவியான அர்ச்சிசும் பிராபிச்சா. 30வது ஸ்லோகம். இத்தம் பூத் அனுபாவஹ அசௌ. இத்தம் பூத் அனுபாவஹ அசௌ பிருதுஹு சஹ பகவத்தமஹ கீர்த்திதம் தஸ்ய சரிதம் உத்தாம சரிதஸ்ய தே. இத்தம் பூதனுபாவோசௌ பிருதுஸ்ஸ பகவத்தம கீர்த்திதம் தஸ்ய சரிதமுத்தாம சரிதஸ்ய தே. பாகவதோத்தமனான பிருதுவோடு புண்ணிய சரிதம் நானிதா உனக்கு நன்னா கீர்த்திச்சு தந்திருக்கேன். இப்படியாக நான் உனக்கு பிருது சரிதம் நன்னா சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு மைத்ரேய முனி விதுரர்கிட்ட சொன்னார். பகவத்தமஹா பாகவத உத்தமனான பகவத் பக்தர்களில உத்தமனான அசௌ அந்த பிருதுஹு பிருது இத்தம் பூத் இப்படியெல்லாம் இருக்கிற அனுபாவகா சிரேஷ்டதகளோடு கூடினவராக்கும் உத்தாம சரிதஸ்ய உத்தாம சரித ரொம்ப சிரேஷ்டமான சத்யா அந்த பிருது சரிதத்தை தே விதுரா உனக்காயிட்டு நான் கீர்த்திதம் நன்னா கீர்த்திச்சு தந்திருக்கேன்.
அப்படின்னு மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் மைத்ரேயர் இந்த பிருது சரிதத்தோடு பலஸ்ருதிய எடுத்து சொல்றார். இனி வரும் ஸ்லோகங்களில 31வது ஸ்லோகத்திலிருந்து 39வது ஸ்லோகம் வரைக்கும் பிருது சரிதத்தோடு பலஸ்ருதியாக்கும் மைத்ரேயர் வர்ணிக்கிறார். 31வது ஸ்லோகம். யஹ இதம் சுமஹத் புண்ணியம் ஸ்ரத்தயா அவஹிதஹ படேத் ஸ்ராவயேத் ஸ்ருணுயாத் வா அபி சஹ ப்ருதோஹோ பதவீம் யாத் ய இதம் சுமஹத் புண்ணியம் ஸ்ரத்தயாவஹிதத் படேத் ஸ்ராவயேத் ஸ்ருணுயாத் வாபி சப்ருதோ பதவீமியாத். பிருதுவோடு இந்த சரித்திரத்தை காது கொடுத்து கேட்கவோ படிக்கவோ செய்யறவன் பிருது பிராபிச்ச விஷ்ணுபதத்தையே பிராபிப்பன். அதாக்கும் இந்த ஸ்லோகம். பலஸ்ருதியாக்கும் சொல்லறதுக்கு தொடங்குறார் மைத்ரேய முனி. யஹா ஆராக்குமோ இதம் இந்த பிருது சரிதத்தை சுமஹத் ரொம்ப சிரேஷ்டமான புண்ணியம் புண்ணியங்களை கொடுக்கிற இந்த பிருது சரிதத்தை ஸ்ரத்தையா அவஹிதஹா ஸ்ரத்தையோடு கூடிட்டு അവഹിതഹ മനസ്സിൽ നന്നാ സ്വീകരിച്ചിട്ട് പടേത് പഠിക്കരുത്. സ്രാവയേത് പൃഥുചരിതത്തെ നന്നാ അടുത്ത വാൾക്ക് ചൊല്ലി കേക്ക വയ്ക്കരുത്. ശൃണുയാത് വാ അഭി പൃഥുചരിതം നന്നാ ചൊല്ലരുത്. കാതുകളാല കേക്കരുത്. പഠിച്ച് പഠിപ്പിച്ച് இப்படியெல்லாம் இருக்கிறது. പൃഥുചരിതത്തെ നന്നാ ആരാക്കുമോ ചൊല്ലറാ, ആരാക്കുമോ കാതുകളാല ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് നന്നാ കേക്കറാ, ആരാക്കുമോ அந்த പൃഥുചരിതத்தை படிச்சு அடுத்த வாளுக்கு படிப்பிக்கிறா. இப்படியெல்லாம் செஞ்சானா அவ பிருதோஹோ பதவீம் யாது பிருது பிராபிச்ச விஷ்ணுபதமா இருக்கிற அந்த பரமபதத்தை கட்டாயம் பிராபிப்பா. मुपतिरण्डावद् श्लोकम्. ब्राह्मणः ब्रह्मवर्चस्वी राजन् यः जगदीपतिः वैश्यः पठन् विट्पतिः स्याद् शूद्रः सप्तमदां याद्. ब्राह्मणो ब्रह्मवर्चस्वी राजन्यो जगदीपते वैश्य पठन् विट्पते स्यात् शूद्र सप्तमदामियात्. இந்த சரித்திரம் படிக்கிற பிராமணன் பிரம்மஞானி ஆயிட்டு தீர்வன். ജനിക്കർത്ത എല്ലാരും ഒരേ ഭാവത്തിൽ താൻ ജനിக்கிறா. அதுக்கப்புறம் தான் வர்ணாசிரமங்கள் உண்டாகிறது. பிரம்மத்தை நோக்கி பயணம் பண்றவாளாக்கும் பிராமணர்கள். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறவா, வேதத்தை படிச்சு அடுத்த வாளுக்கு படிப்பிக்கிறவா. அதனால பிராமணாளுக்கு இன்னொரு ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி த்விஜன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அப்ப த்விஜன் பிரம்மஞானி ஆயிட்டு தீருவர். ക്ഷത്രിയൻ രാജാക്കളോടെല്ലാം രാജാവായി തീരുവൻ. വൈശ്യൻ തൊഴിൽ அப்படிங்கிற அந்த நிலைமையில முக்கியஸ்தானத்துல வந்துடுவன். சூத்ரன் சிரேஷ்டனாயிட்டு தீருவன். ரஜோகுண தமோ குணங்கள் ஒன்றும் இல்லாதவைக்கு
സദ്ഗുണം വന്നു ചേരും ശൂദ്രനുക്ക്. மைத்ரேய முனி பிருதுச்சரிதத்தோடு ஃபலஸ்ருதியாக்கும் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரர்கள் இப்படி இருக்கிற 4 வர்ணத்துல இருக்கிறவாளும் இந்த பிருதுச்சரிதத்தை நன்னா கேட்கத்தான் செய்யணும். மகத்தான பிருதுச்சரிதம் அப்படிங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் கேட்கக்கூடியதாக்கும். இந்த பாகவதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ஆன அர்ஹதை உள்ளதாக்கும். பிராமணஹா பிரம்மவர்ச்சஸ்வி ஸ்யாத். பிருதுச்சரிதத்தை படிக்கவோ படிப்பிக்கவோ கேட்கவோ செய்யற பிராமணன் வேத மந்திரங்கள் படிச்ச சேஷம் தேஜஸ்வி ஆனவன மாதிரி தேஜஸ் இருக்கிற பிரம்மஜானி ஆயிட்டு தீருவன். ராஜன் யஹ ஜெகதீபதிஹி ஸ்யாத். பிருதுச்சரிதம் படிக்கவோ படிப்பிக்கவோ கேட்கவோ செய்யற க்ஷத்ரியன் ராஜாக்களோடெல்லாம் ராஜாவாயிட்டு சக்கரவர்த்தி ஆயிட்டு தீருவன். வைஷ்யஹா படன். வைஷ்யன் படிக்கவோ படிப்பிக்கவோ கேட்கவோ செஞ்சானாக்கா விட்பதிஹி ஸ்யாத். வாணிஜ்ய பிரமுகனாயிட்டு பவிக்கவே செய்வன். ஸ்யாத் அப்படின்னா பவிப்பன் அப்படின்னு அர்த்தம். சூத்ரஹா சஸ்தமதாம் யாத். பிருதுச்சரிதத்தை படிச்சு படிப்பிக்கிற கேட்கிற சூத்ரன் சிரேஷ்டனாயிட்டு ஸ்யாத் பவிப்பன். ஸ்யாத் அப்படிங்கறதான் இங்க யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாதக்கி சத்குணம் இருக்கிற சிரேஷ்டனாயிட்டு பவிப்பன் சூத்ரன். 33வது ஸ்லோகம். த்ரிஹி கிருத்வஹ இதம் ஆகர்ண்ய நரஹ நாரி அதவா ஆதிருதா அப்ரஜஹ சுப்ரஜதமஹ நிர்தனஹ தனவத்தமஹ. த்ரிக்ருத்வ இதமாகர்ண்ய நரோ நாரியதவாத்ருதா அப்ரஜ சுப்ரஜதமோ நிர்தனோ தனவத்தமா. ஸ்ரத்தையோடு கூடிட்டு பக்தியோடு கூடிட்டு இந்த சரிதத்தை 3 தடவை கேட்கிறவன் புத்திரன் இல்லாதவனாக்குமானா அவனுக்கு சல்புத்திரர்கள் உண்டாய் வரும். தரித்திரனாக்கும் அப்படின்னா தனவானாயிட்டு தீர்வன். த்ரிஹி 3 தடவை. இதம் ஆகர்ண்ய கிருத்வஹா. இந்த பிருதுச்சரிதத்தை காதால கேட்கிறவன் ஆதிருதா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு கேட்கிறவன். நாரி நரஹா നാരി അഥവാ നരഹ, സ്ത്രീയാകട്ടും പുരുഷനാകട്ടും, അപ്രജഹ പുത്രനില്ലാത്തവനാക്കുന്ന, സുപ്രജതമഹ നല്ല സൽപുത്രങ്ങളോട് കൂടിയിട്ട് അവനക്ക് ജീവിக்கிறதுக்கு സാധിക്കും. നിർധനഹ ദരിദ്രനാക്കും அப்படின்னாக்கா தனவத்தமஹ குபேரனாயிட்டிருவன். தனவான்மார்களில ரொம்ப தனம் இருக்கிற குபேரன மாதிரி தனவத்தமஹா ஸ்யாத் தனவானாயிட்டு பவிப்பன்.